ஒரு ஒரு சிம்பிள் லாஜிக்ல ஒரு சம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இது மாதிரியான சம்ஸ் வந்ததுன்னா நான் என்ன கான்செப்ட் சொல்றேனோ அதையே ஃபாலோ பண்ணிக்கங்க. கேள்விக்கு போகலாம். ஒரு பொருளை 5% நட்டத்திற்கு விற்பதற்கு பதிலாக 5% லாபத்திற்கு விற்று ரூபாய் 5 கூடுதலாக பெற்றார் எனில் வாங்கிய விலை என்ன? இந்த கேள்வியில பாருங்க, 5% நட்டம் விற்பதற்கு பதிலாக 5% லாபத்திற்கு விற்றதால், ஸோ ஆல்ரெடி நட்டம் ஒரு 5% பிளஸ் லாபம் ஒரு 5%. ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் அவருக்கு எவ்வளவு கூடுதலா கிடைக்குது? 5 ரூபாய் கூடுதல்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா 5 5 10% தான் இந்த 5 ரூபாய். கேள்வியில என்ன கேட்கறாங்க? வாங்கிய விலை என்னவா இருக்கும்? அப்போ 100%, ஒரு 0 சேர்த்தீங்கன்னா இங்க எவ்வளவு வரப்போகுது? இங்கேயும் ஒரு 0 சேர்த்துங்க, அப்போ 50. அப்போ 100% என்றது எவ்வளவு? 50. ஆப்ஷன்ல எங்க இருக்கு? 50 பி. ஸோ சிம்பிளா இந்த ட்ரிக்ஸ்ல நீங்க போட்டு போயிட்டே இருக்கலாம். இதே மாடல் ஒரு சம் நான் உங்களுக்கு தரேன், ஸ்கிரீன்ல தெரியும். அதுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.